கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நர்சிங் கல்லூரி மாணவர் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் மார்த்தாண்டத்தில் உள்ள CSI நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று அவர் கல்லூரி விடுதியில் உள்ள மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவர் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் மாணவரின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்தினர். மரணத்திற்கான காரணம் தெரியும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் போன 5 நிமிஷத்துலேயே போலீஸ் வந்தது. நான் என்ன கேட்குறேன்னா, போலீஸ் 5 நிமிஷத்தில் நாங்கள் போய் சேர்ந்து வந்தது நான் தப்பு சொல்லலை. காவல்துறை வரட்டுங்க, அது ரெடியாக நின்னாங்களா, யார் வராங்கன்னு பார்க்குறது நின்னாங்களா, ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரை மணி நேரம் கழித்து வரக்கூடிய அந்த காவல்துறை உடனே வந்திருக்கு. அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் கரெக்டான முறையில் அதை எப்படி மறைக்கணும்னு செய்வோம். எங்களுக்கு அவருடைய சாவில் சந்தேகம் இருக்காங்க. போலீஸ் சைடில் இருந்தும் அந்த போலீஸ் சர்ஜன் சைடில் இருந்தும் பையனோட அந்த ஹேங்கிங் வந்து பார்ஷியல் ஹேங்கிங்கா அல்லது கம்ப்ளீட் ஹேங்கிங்கா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணணும். அதே போல் ஸ்லிப் நாட்டா அல்லது சாதாரண ஒரு சொட்டையா அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணணும். அதாவது எங்களுக்கு அந்த ஹெட்டு அந்த உடல் ரீதியான என்னென்ன ஒரு சிம்டம்ஸோ அந்த ஹேங்கிங்க்கு என்னென்ன சிம்டம்ஸோ அது எல்லாமே எங்கள் கிளாரிஃபை பண்ணால் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம்.